எனக்கு மீன் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு மட்டும் கிடையாது. மீன் பிடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உலகத்துல எல்லா கடல்லையும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன். அமெரிக்கா அங்க பிடிச்சிருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் பிடிச்சிருக்கிறேன், ஆப்பிரிக்காவிலையும், மெடிட்டரேனியன் சி, அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், எல்லா கடல்லையும் பெருங்கடல்லையும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன். காலையில 4 மணிக்கெல்லாம் போட் எடுத்து உள்ள போயிடுவோம், 2 மணிக்கு தான் வருவோம். அங்க அந்த ரீல் இருக்குல்ல, அதுல போட்டு 4-5 ரீல போட்டுட்டே இருப்போம். ரொம்ப பொறுமையா இருக்கும். ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல இருந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் கிணத்துல பிடிச்சிட்டு இருப்பேன். அது கிணத்துல இருக்கிற ஓடையில அந்த ஆத்துல மீன்லாம், அந்த கொரவை மீன், உழுவ மீன், அசர மீன், ஆரா மீன், இந்த மீன் எல்லாம் இப்ப எதுவும் இல்ல. அந்த மீன்லாம் உள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மீன்லாம் இல்ல. கடல்ல இருக்கிறது நான் பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கிறேன். நான் இல்ல, நமக்கு தெரிஞ்சது, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வஞ்சிரம். அதோட அது பெரிய பெரிய குரூப் இருந்து கிரேட் ட்ரெவலி, பெரிய பெரிய மீன், பாறை மீன், அப்புறம் சூர மீன் எல்லாம் இது ஜப்பான்ல ஒரு சூர மீன் இருக்குல்ல, அது ப்ளூ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் எல்லோ ஃபின் டியூனா, சின்னது. அங்க ப்ளூ ஃபின் டியூனானா ஒரு மீன் முதல் ஜப்பான்ல ஒரு ஏலம் விடுவாங்க. வருஷம் முதல்ல ஏலம். ஒரு மீன் எவ்வளவு போச்சு தெரியுமா? 15 கோடி ரூபாய் போகும். ஒரே மீன் 262 கிலோ. இதெல்லாம் எனக்கு ரொம்ப, எங்க உலகத்துல என்னென்ன நடக்குது எல்லாமே நான் அப் டு டேட்டா வச்சிருப்பேன் நான். அதனாலதான் எனக்கு இங்க மீன் பிடிக்கிறது, நான் சென்னையில இருந்து போட் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். உள்ள போயிட்டு அங்க 2-3 மணி நேரம், அப்புறம் 2 மணிக்கு தான் வருவோம். அதெல்லாம் இன்னைக்கு காலையில கூட ஒரு முயற்சி பண்ணேன். ஆனாலும் இன்னைக்கு சூழல் சரியில்லை. இன்னைக்கு காலையில கொஞ்சம் கடல், அதனால அடுத்த முறை நான் பண்ண போறேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு மீன் பிடிக்கிறது மட்டும் இல்ல, மீனவர்களுடைய நலன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை எனக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு உலகத்திலே மிக, அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரொஃபஷன், அதாவது பாதுகாப்பற்ற தொழில் உலகத்திலே என்ன தொழில்னா மீன் பிடிக்கிற தொழில் தான். கடலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது, முழுசா வருவாங்களான்னு தெரியாது. ஆனாலும் இதே ஒரு தொழிலாக செய்து காலங்காலமா பரம்பரையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் தைரியமானவர்கள் மீனவர்கள். ஆனா எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் என்றால் மீனவ சமுதாயம். இதேதான், ஒரு முன்னேற்றம், ஒரு படிப்பு, ஒரு வேலை எதுவும் கிடையாது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. தொடர்ந்து மீனவர்களுக்காக தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து இன்னைக்கு முதல் முறையாக மக்களவையில், மாநிலங்களவையில் அதுக்கு முன்பு திமுகவில் கொடுத்துட்டாங்க. ஆனா மக்களவையில், லோக்சபாவில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவரை ஒரு முதலாக ஒரு எம்பி ஆகின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். நான் இருக்கிறேன், நான் பண்றேன், என் பின்னாடி வாங்க, எல்லாமே வாங்க. இது சமூக நீதி பிரச்சனையா நான் பாக்குறேன். நான் இதற்கு போராட்டத்துக்கு என் தலைமையிலே நானும் போராடுறேன். நீங்க வாங்க, நீங்க எல்லாரையும் சேர்ந்து பண்ணுங்க. அடுத்து நீங்க எங்கேயாவது கூட்டம் வச்சா சொல்லுங்க, நான் வரேன். நான் எல்லாரையும் சேர்ந்து ஒரு கூட்டம், கன்னியாகுமரியிலிருந்து சென்னையில எல்லாரையும் கூட்டம் வச்சு ஒரு கூட்டம் போடுங்க, நான் வரேன், நிச்சயமா வரேன். நான் என்னென்ன எப்படி செய்யணும், அந்த போராட்டத்தை எப்படி பண்ணணும். ஏன்னா போராட்டம்னாலே அது நம்ம பிஹெச்டி பண்ணிருக்கிறோம். அதனால எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். நீங்க சொன்னீங்கல்ல 3 பூர்வ குடிகள் சொன்னீங்கல்ல, வன்னியர்கள், பட்டியலின சமுதாயம், மீனவர், 3மே ஒன்னா சேர்ந்தா இவங்களுக்கு யாருக்கும் வேலையே கிடைக்காது. இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. 3 பேரும் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன வேணும் நம்மளே கையெழுத்து போடலாம். இவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்கறது என்ன, எங்களுக்கு தூண்டில் வேலையை வேணும்னு கெஞ்சிட்டு அந்த கையெழுத்தை நம்ம போடுற நிலையில இருக்கணும். சாதாரண வேலை. அதுதான் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இதுதான் வேணும். இது இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில ஏற்படணும். இந்த 3 சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா முடிஞ்சிருந்தா. ஆனாலும் அதை சூழ்ச்சி செய்து அதை பிரிப்பதில் திமுக பிஹெச்டி பண்ணிருக்கலாம். சேரக்கூடாது, பிரிக்கணும், சூழ்ச்சி செய்யணும், அங்க பிரச்சனை பண்ணணும், அது பிஹெச்டி பண்ணிருக்கிறாங்க.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.